ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காளான் ஆம்லேட் எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேக்கெட் காளான் எடுத்துக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு மேலே இருக்க தோலெல்லாம் உரிச்சிட்டு குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். முட்டை 2 உடச்சி ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் சிக்கன் மசாலா போட்டுக்கலாம். இப்போ ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டி பீசஸாக. அந்த ஆனியனை ஆட் பண்ணிடலாம். இப்போது ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்து அதை ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ணின எக்கை நல்லா ஊற்றிட்டு அதுக்கு மேலே குட்டி குட்டி பீசஸை காளான் எடுத்து போட்டுக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சுட்டு இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுடலாம். இப்போது ஆம்லேட் சுற்றியும் ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 1 மினிட் ஆனதுக்கப்புறமா இப்போ திருப்பி போட்டுக்கலாம். இப்போ நல்லா வெந்துருச்சு. அவ்வளோதான், நம்ம காளான் ஆம்லேட் ரெடி. இது ஹெல்த்தியானது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாம். அவ்வளோதான். தேங்க்யூ.